வணக்கம் எலக்ட்ரிக்கல் இன்ஜின் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இந்தி பேட்ரி ஆப்ரேட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவிங்கில் இருக்கும் போது சடனாக ஒரு பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு கைனெட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் சார்ஜ் பண்ணுறதா என்ன பண்ணுறோம்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இது ஒரு மூவிங்கில் இருக்கும்போது ஒரு பிரேக் போடும்போது என்ன ஆகும்னா ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை எலக்ட்ரிக் பவரை கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் மோடில் என்ன ஆகும்னா பேட்டரியை டிஸ்சார்ஜ் ஆகி மோட்டர் ஆக்டிவேட் ஆகி வீல் ரொட்டேட் ஆகும். இதே இது ரீஜெனரேட் மோடில் என்ன ஆகும்னா இந்த மோட்டரை ஜென்ரேட்டர் ஆக்டிவேட் ஆகி ரெக்டிஃபையர் மூலம் பேட்டரியில் டிசியை ஸ்டோர் ஆகும். ஸோ இதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னால் ஒரு கைனெட்டிக் எனர்ஜி ஒரு எலக்ட்ரிக் பவரை கன்வெர்ட் பண்ணுறதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். எலக்ட்ரிக் பவரை கனெக்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறது, மறுபடியும் பேட்டரியில் ரீயூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். தேங்க்யூ.